ஸ்காட்லாண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக வின்டர் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதால எப்போதுமே வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். பட் பசங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்னு. சரின்னு ஓகே, எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க மெக்டிக்கு வந்து கூப்பிட்டு போகலாமேன்னு கூட்டிகிட்டு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அடம், இந்த சில் கிளைமேட்லேயும் ஐஸ்கிரீம் தான் வேணும்னு. சரி ஓகே, ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நானும் வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி குடித்தார். இந்த காஃபியை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நம்ம ஊர்லலாம் டக்குன்னு வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாலே கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்தால் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் பக்கத்தில் வந்து ஒரு டீ கடைக்கு தான் போவாங்க. ஏன் நம்மளே கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு கெஃபேக்கு தான் போவோம். இந்த காஃபிலையும் டீலையும் அப்படி என்ன தான் இருக்குன்னே தெரில. அது குடிக்கும்போது நம்ம மக்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. பட் நான் டீ காஃபி ரெண்டுமே குடிக்க மாட்டேன். பட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து டீ லவரா இல்லை காஃபி லவரா, எதை குடித்தா உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.